ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல் நீனோ பற்றிய டிஸ்கஷன்ஸ் விவாதங்கள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டு உள்ளன. பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா, எல்லா மீடியாக்களிலும் இந்த எல் நீனோ விவாதத்துக்கு வந்துள்ளது. முக்கியமாக யூடியூபில் பார்த்தால் 4 வீடியோக்களில் ஒரு வீடியோ எல் நீனோவை பற்றி தான் உள்ளது. எல் நீனோ என்பது என்ன, அது எவ்வாறு பாதிக்கும், மழையை பாதிக்கும், அண்டர் கிரவுண்ட் வாட்டரை பாதிக்கும், விவசாயத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும் என்கிற விவரங்களை அனைவருமே கூறியுள்ளார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தவரை ஒரு வீடியோவில் கூட இந்த எல் நீனோ எவ்வாறு உருவாகிறது, இந்த சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொன்னதாக நான் பார்க்கவில்லை. அதற்காகத்தான் இந்த வீடியோ. நான் ஒரு ஜியாலஜிஸ்ட். அந்த ஜியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோவை தயாரித்துள்ளேன். அதாவது இந்த பசிபிக் ஓஷனுடைய தண்ணீர், சர்ஃபேஸ் வாட்டர் சூடாகிற காரணத்தினால் இந்த எல் நீனோ என்கிற பினாமினல் உருவாகியுள்ளது என்கிறார்கள். அதை சூடாகிறது என்றால் எக்ஸசிவான ஒரு அன்யூசுவல் வார்மிங் அப். அது எப்படி உருவாகிறது அப்படி என்றால், அந்த பசிபிக் ஓஷன் ஒரு மிகப்பெரிய கடல், ஆழமான கடல். மெரினா ட்ரெஞ்ச், பிலிப்பைன் ட்ரெஞ்ச் போன்ற ஆழமான பகுதிகள் உள்ளன. மெரினா ட்ரெஞ்சுங்கிறது ஒரு 11 கிலோமீட்டர் ஆழத்தை கொண்டது. பிலிப்பைன்ஸ் ட்ரெஞ்ச் என்பது 10.5 கிலோமீட்டர் ஆழத்தை கொண்டது. இந்த மாதிரியான ஆழ்பகுதியில், ஆழ்கடல் பகுதிகளில் எப்பொழுதும் 24/7 வால்கானிக் எரப்ஷன்ஸ் நடந்து கொண்டு உள்ளன. அதாவது எரிமலை குழம்புகள் வந்த முன்னம் உள்ளன. சப்மரைன் வால்கானிக் எரப்ஷன்ஸ் என்று சொல்லுவது. பசிபிக் ஓஷனை சுற்றிலும் ரிங் ஆஃப் ஃபயர் என்கிற ஒரு ஃபீச்சர், ஜியாலஜிக்கல் ஃபீச்சர் உள்ளது. இந்த ரிங் ஆஃப் ஃபயருங்கிற இந்த ஜோனில் மட்டும்தான் உலகத்தில் நடக்கக்கூடிய 75% எர்த்குவேக்ஸ் இங்கு தான் நடக்கின்றன. 90% வல்கானிக் எரப்ஷன்ஸ் இங்கு தான் உள்ளன. அதிலும் முக்கியமாக சென்ட்ரல் மற்றும் ஈஸ்டர்ன் பசிபிக் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ஆழமான பகுதிகளில் வல்கானிக் எரப்ஷன் எப்பொழுதும் நடந்து கொண்டு உள்ளன. இன்ஃபேக்ட் இந்த பகுதியில் பார்த்தால் ஆயிரக்கணக்கான தீவுகள் உள்ளன. இந்த தீவுகள் அனைத்துமே வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலமாக உருவானவைகள் தான். இப்போ இந்த பூமியை எடுத்துக்கொண்டால், ஒரு பக்கம் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் உள்ளது. அதற்கு எதிர்புறத்தில் தான் இந்த பசிபிக் கடல் உள்ளது. இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டுக்கு இது லேண்ட் மாஸ். அதாவது பூமி எப்போவுமே இந்த ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணும். ஐசோஸ்டேசி என்று சொல்வது. உயரமான பகுதி இருந்தால் அதனுடைய டென்சிட்டி குறைவாக இருக்கும். ஆழமான பகுதி என்றால் அங்கு உள்ள பாறைகளின் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கடலுக்குள் அடியில் உள்ள இந்த பாறைகள் ஹை டென்சிட்டி மினரல்ஸுகளால் ஆனவைகளாக இருக்கும். அதாவது இந்த காண்டினென்டல் ஏரியா என்று சொல்லுவது, இந்த லேண்ட் மாஸில் உள்ள பாறைகள் லோ டென்சிட்டி மினரல்ஸுகளால் ஆனதாக இருக்கும். அப்படித்தான் அது பேலன்ஸ் செய்து உள்ளது. அதன் மூலமாகத்தான் இந்த பூமி ஆப்லேட் ஸ்பெராய்டு என்கிற ஷேப்பில் உள்ளது. இப்போ கடற்கரையில் வல்கானிக் எரப்ஷன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னேன். எப்பொழுதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மீட்டர் கிளை நடப்பதால் அது வெளியில் தெரியாது. ஒரு சில காலங்களில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அல்லது 5-6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த வல்கானிக் எரப்ஷன் மிகப்பெரிய ஏரியாவில் நடக்கும். அப்பொழுது தான் இந்த அன்யூஷுவல் ஹீட்டிங் ஆஃப் வாட்டர் நடக்கும். இப்பொழுது அது நடந்து கொண்டு உள்ளது. இப்போ இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் பற்றி சொன்னேன். இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் ஒரு காலத்தில் தண்ணீருக்குள் செல்லும். அது ஒரு கடலாக மாறிவிடும். அப்பொழுது பசிபிக் ஓஷன் ஏரியா ஒரு காண்டினென்ட்டாக மாறிவிடும். காண்டினென்ட்டில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பல 100 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அதற்கு முக்கியமான காரணம் இந்த வல்கானிக் எரப்ஷன்ஸ் தான். ஸோ ஆகவே இந்த வல்கானிக் எரப்ஷன் நடந்து கொண்டு தான் இருக்கும். சில மாதங்கள் நடக்கும், நின்றுவிடும், எல் நீனோ போய்விடும். அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பின்பு, அல்லது 3, 4, 5 ஆண்டுகளுக்கு பின்பு திருப்பியும் வல்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்கும். லார்ஜ் ஸ்கேல் வல்கானிக் எரப்ஷன்ஸ், திருப்பி எல் நீனோ உருவாகும். இந்த எல் நீனோ என்கிற ஒரு ஃபினாமினன் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்தியா பொறுத்தவரை இந்த எல் நீனோ எஃபெக்ட் வெஸ்டர்ன் இந்தியா, நார்த்தன் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஈஸ்டர்ன் இந்தியா, முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசாவை அஃபெக்ட் பண்ணாது. அதிலும் முக்கியமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் இந்த எல் நீனோ எஃபெக்டின் காரணமாக பே ஆஃப் பெங்காலில் தெற்கு புறத்தில் அதிக அளவுக்கு சைக்ளோன்ஸ் உருவாகும். இந்த எல் நீனோவின் காரணத்தினால் மத்திய மற்றும் மேற்கு இந்தியாவில் அல்லது ராஜஸ்தான் போன்ற இடங்களில் டெம்பரேச்சர் இப்பொழுது அதிகமாகும், வெஜிடேஷன் குறைந்துவிடும். ஆகவே அங்கு லோ ப்ரெஷர் சிச்சுவேஷன் உருவாகும்.
அப்பொழுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வங்காள விரிகுடாவில் உருவாக்கக்கூடிய அந்த புயல்கள் அனைத்தும் மேற்கு மற்றும் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதன் காரணமாக ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, தமிழ்நாட்டுக்கும் அதிக அளவில் மழை பெய்யும், சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையும் இருக்கும். இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்பியது. நன்றி, வணக்கம்.